மோதகம் செய்ய போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன். பச்சரிசி மாவு வந்து 2 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் துருவினது 1 கப்பு, அதே மாதிரி வெல்லம் 1 கப் வச்சுருக்கிறேன். நெய் 1 ஸ்பூன், அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு. இது வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சு இந்த தண்ணி தான் மாவில் விட்டு நம்ம மோதகத்துக்கு மாவு ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு பூரணம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. நான் அந்த தேங்காய் இதில் போடுறேன். அதாவது இந்த தேங்காயில் உள்ள ஈரம் போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வறுக்கணும். தேங்காயில் உள்ள ஈரம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்தாச்சு. இப்போ நான் வெல்லம் போடுறேன். வெல்லம் போட்டதுக்கப்புறம் அந்த ஹீட்டில் வந்து வெல்லம் அப்படியே மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆகி தேங்காய் கூட நல்லா சேர்ந்துரும். இந்த கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் போய் உடச்சி விட்டால் உடஞ்சிரும். இப்போ உங்கள் எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை நான் இதில் போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான நெய் கொஞ்சம் வச்சுருக்கிறேன், அதையும் போடுறேன். நெய்யை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பூரணம் வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்து கொழுக்கட்டைக்கு தேவையான தண்ணியை நான் இங்கே வந்து கொதிக்க வைக்கிறேன். பூரணம் வந்து ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கட்டியாக இருக்குது. இதே மாதிரி இருக்கட்டும். இது இப்படி சைடில் வச்சுருக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு நான் போடுறேன். இப்போ வந்து சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கோரி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து சுடு தண்ணி விட்டு நல்லா மாவை வந்து கிளறியாச்சு. இப்போ வந்து சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்து கை வைக்க முடியாது. இதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு இதை வந்து ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிட்டு அந்த பூரணத்தை உள்ளே வைக்கலாம். மாவு வந்து இப்போ ஆறிச்சு. இது வந்து சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். கையில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் எதனா எடுத்து கையில் கொஞ்சம் தடவிக்கலாம். இப்போ இது வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இங்கே வச்சுக்கலாம். நம்ம வந்து எந்த சைஸுக்கு நமக்கு தேவையோ அந்த சைஸில் நம்ம மாவு எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். மாவெல்லாம் இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பூரணம் வர ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இந்த மாவு உருண்டையில் பூரணத்தை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மாவை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும். நடுவில் வந்து பள்ளமாக இப்படி வச்சுட்டு ஒரு சின்ன கப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பூரணத்தை எடுத்து இதுக்குள்ளே இப்படி வைக்கணும். வச்சுட்டு இது வந்து நல்லா அப்படி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இன்னும் நல்லா அப்படி உருட்டிடலாம். பூரணம் வந்து வெளியில் வராத அளவுக்கு உருட்டி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் ஒன்று ஒன்றா உருட்டி வச்சிடலாம்.
இப்போ எல்லா உருண்டைக்குள்ளேயும் அந்த பூரணத்தை உள்ளே வச்சு நல்லா உருட்டியாச்சு. இப்போ நான் இங்கே இட்லி பானையில் வச்சு இதை வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் நான் இங்கே வந்து இட்லி தட்டில் வெள்ளை துணி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த துணிக்கு மேலே இந்த தட்டில் இப்படி எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து வச்சிடலாம். இது இப்படி இருக்கட்டும். தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதை தூக்கி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சு. நான் இப்போ இந்த இட்லி தட்டை எடுத்து இதில் வச்சுட்டு மூடி வச்சிடுறேன். மாவு வந்து ஏற்கனவே நம்ம வந்து கொதிக்க வச்ச தண்ணியில் ஊற்றி இருக்கிறதுனால வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல ஆவியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம திறந்து பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து சூடாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து வைக்கலாம். இப்போ நான் இதை வந்து எடுத்து வைக்கிறேன். மோதகம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்கள். மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரைட்டை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.